திருநாளை போய் நம்பி அப்படிங்கிற ஒருத்தருடைய உண்மை நிலவாத இடத்தில் கூட சிவன் இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு மிக ஆகச்சிறந்த தலைப்பாக இருக்கிறது. அது எப்படி இந்த கதைகள் எங்கே நடந்திருக்கிறது, இந்த புனித நகரத்தில் எப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் இருந்தவர்கள் நடத்திருக்கிறார்கள், சிவனுடைய திருவிளையாடல்கள் எத்தனையோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒன்றாக நமக்கு விளங்குகிறது. அது எப்படி எந்த இடத்தில் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு திருவிளையாடல் நடக்கிறது, நமக்கு சிவன் மீது அதீத பக்தியை நமக்கு கொடுக்கிறது. இந்த வாசகங்கள் எல்லாம் நமது காதில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. உண்மை சம்பவம் என்பதால் இதை நம்ம நிறைய நம்பிட்டு இருக்கோம். நம்ம நிறைய கதைகளும் இன்னும் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு தேவாரத்தில் இருக்கக்கூடிய தேவாரமும் அதற்கு பின் இருக்கக்கூடிய கதைகளும் நமக்கு மிகச் சிறப்பாக நமக்கு கிடைக்கிறது. பக்தியின் வெளிப்பாடு, உண்மை தன்மை நமது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கதையாக அந்த பாட்டிற்குள்ளே நமக்கு அந்த பொருளும் கிடைக்கிறது. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடலாக நமக்கு இருக்கிறது. இந்த கடலில் குதித்தால் நம் திரும்பி எழுவது மிகவும் கடினம். அது வருதா நமக்கு இன்றைய கால சூழ்நிலையில் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கிறது. பக்தி அப்படிங்கிறது நிறைய பேர் மூட நம்பிக்கைகளாகவும் எடுத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கிறது. அதில் ஒரு சின்ன ஒரு பகுதியாக திருநாளை போய் நம்பியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அருள் தரும் மாப்பர் திருநாவு கரசர் அடியார்கள் வாழ இஞ்சிபம் அப்படின்னு நம்ம இந்த அப்பர் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள்லாம் கேட்கும்போது இந்த கதைகளும் நமக்கு ஞாபகம் வருகிறது. இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, திருநெல்வேலிங்கிற ஒரு புனித நகரத்துல நம்பியார் அப்படிங்கிற ஒரு சிவபக்தர் இறந்திருக்கிறார். அவர் எப்படின்னா உண்மையா இருப்பார், நேர்மையா இருப்பார், பரிசுத்தமாகவும் இருக்கிறார். அப்படி உறுதியாக அங்கு இருந்து வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு நாள் ஒரு வியாபாரியிடமிருந்து கடன் கேட்டார். அதுக்கு நம்பியார் நம்பிக்கையுடன் கொடுக்கிறார். ஒரு வியாபாரி அவர்கிட்ட ஒரு கடன் கேட்கிறார். அவர் கொடுக்கிறார் கடனை. ஆனால் அந்த வியாபாரி திரும்ப கொடுக்காமல் பொய்யாக பேசுறாரு. இல்லை, நான் வாங்கலை, போகலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் காரணங்கள் சொல்லி பேசிடுறாரு. நம்பியாருக்கு ரொம்ப கோபம். அவர் கோபமே படமாட்டார், சாந்த சுரூபமாக இருக்கிறார். அப்பயுமே நம்பியார் கோபமின்றி சிவபெருமான் நமக்காக இருக்கிறார் அப்படின்னு அவரை நம்பி அப்படியே போயிடுறார். அவர் கோவிலுக்கு சென்று நாளைக்கு தான் கொடுப்பதாக கூறினார் அப்படிங்கிறது இருக்கு என்று நம்பிக்கை கொண்டு சிவனை வேண்டுகிறார். அவர் நாளைக்கு எனக்கு கொடுக்கணும், அவர் நாளைக்கு எனக்கு தர வேண்டும், எனக்கு மிகவும் நெருக்கடியான நிலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிவனிடம் நம்பியார் போய் சொல்றாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பொய் சொல்லும் நெஞ்சிலும் பொதுவாக வாழும் உலகிலும் உண்மை நிலை தவறினாலும் ஓம் நம சிவாய என்னும் உச்சரிப்பில் அருள் செய்யும் பரமசிவன். பொய் சொன்னாலும் பொய் விட்டதா சிவன் திரும்பி பார்ப்பார். ஆமாம், நம்ம பொய் நம்பியும் உண்மையும் அப்படிங்கிற நம்பியும் பொய் சொல்றாரா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. அப்புறம் உண்மையை அவர் வெல்கிறார். அப்படின்னா அடுத்த நாள் அந்த வியாபாரி நம்பியாரிடம் உண்மையால் வசீகரிக்கப்பட்டு கடனை திருப்பி கொடுக்குறார். அவர் இவ்வளோ நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே, அவர் ஒன்றுமே நம்மளை கேட்கலன்னு அவருக்குள்ள ஒரு கில்ட் ஆகி ரொம்ப அவர் சங்கடப்பட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் சிவனிடம் போய் முறையிட்டு சிவன் அங்கே போய் அவர் கனவுல சொல்லி இந்த மாதிரியான தொடர்கள்லாம் அங்கே நடந்து மறுநாள் அவருக்கு போய் அந்த வியாபாரி நம்பியாரிடம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறார். மக்கள் அனைவரும் நம்பியாரின் உண்மைக்கும் சிவபெருமானின் அருளுக்கும் மயங்குகிறார். இது எப்படி நடந்துச்சு? அவர் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளோ நாள் டிலே வச்சுருந்தாரே, வாங்கவே இல்லையே, நிறைய பொய் சொன்னாரே, இப்போ எப்படி நான் தான் வாங்கினேன், இந்தாங்க நான் வாங்கின கடனை கொடுக்குறாரே அப்படிங்கிற பலவிதமான யோசனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் யார் மூல காரணம்? நம்ம சிவபெருமான் அப்படிங்கிறவர்
அவருக்கு போய் அந்த இடத்தில் அதை புரிய வைத்து அவர் திருப்பி கடனை கொடுக்க வைக்கிறார். அவர் போய் சொல்லிட்டாரு, வாங்கலைன்னா பரவாயில்ல, நான் சிவனிடம் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அவர் சொல்லி புலம்புறார். இவரும் மறுநாள் போய் கொடுக்குறார். இந்த இடத்துல சிவபெருமான் என்ன ஒரு திருவிளையாடல் செய்திருக்கிறார் பாருங்க. அப்போது அவர் பெயர் திருநாளை போய் நம்பி அப்படின்னு தான் அவருக்கு நம்பியாருக்கு பெயர் அந்த இடத்துல மாறுது. இந்த இடத்துல சிவபெருமானோட அருளுக்கும் அந்த உண்மையான பக்திக்கும் அந்த இடத்துல அவருக்கு பெயர் வந்தது என்ன? நம்பியார் தானே அவர் பெயர். அவருக்கு திருநாளை போய் நம்பி அப்படின்னு அவருக்கு அந்த இடத்தில் பெயர் மாறுகிறது. பொய் சொல்லும் போதும் பொறுத்திருக்கும் மனதுக்கும் பொருள் தரும் ஜீவனருள் புனிதம்தான் பரம பரம சிவம் பரமசிவம். பொய்யும் சோதனையும் எதுவாக இருந்தாலும் பொறுமை, உண்மை, பக்தி இந்த 3 படிநிலைகள் இருந்தால் சிவபெருமானருள் நமக்கு நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? சிவபெருமான் அருள் உண்டு. நம்ம உண்மையான பக்தி செலுத்தணும், பொறுமையாக இருக்கணும். அதை விட நம்ம அது உண்மையாக அனைவரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கால சூழ்நிலைகளில் நமக்கு இதெல்லாம் நமக்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த கதைகளை கேட்ட பின்பு நிறைய பேர் அதை மனதார ஏற்றுக்கொண்டு உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டுகோள் எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா இந்த கதைகள், நிறைய கதைகள் இந்த மாதிரி கேளுங்க, பக்தி கதைகள். இதெல்லாம் கேட்டு ஆனந்தமுற்று அனைத்து படிநிலைகளிலிருந்தும் நீங்கள் மேலோங்கி வர வேண்டும்ங்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய வேண்டுகோள். இந்த மாதிரி நிறைய கதைகள் வேண்டும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு கமெண்ட் பாக்ஸில் சின்னதாக கமெண்ட் பண்ணுங்க. இதில் என்ன திருத்தங்கள் வேண்டும், உங்களுக்கு என்னெல்லாம் இதில் பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிறைய எங்களுக்கு கொடுக்க இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு அப்போ தான் போஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம இந்த மாதிரி நிறைய கதைகளை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளமும் வரும். அப்போ தான் உற்சாகத்தோடு அனைத்து கதைகளும் பதிவிட நமக்கு சரியாக இருக்கும். அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி.